இவ்வளவு டேஸ்ட்டாக ஒரு முட்டை ஆம்லேட் சாப்பிட்டதே இல்லைங்க. அதுதான் நம்ம கார முட்டை ஆம்லேட் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு பொரிஞ்சவொடனே நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு தாளித்து எடுத்துக்கலாம். முட்டை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபியாக இருக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன பழ தக்காளியாக இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்குங்க செய்கிறதுக்கு. தக்காளி வதங்கிறதுக்கு போதுமான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா தக்காளி நமக்கு நல்லாவே வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1½ ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 5 நிமிஷம் நல்லா போட்டு வதக்கின பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை 2 உடச்சி இந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா 2 முட்டை அளவு தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் 3-4 முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா முட்டை எல்லா இடத்துலையும் மசாலா தெரிகிற இடத்துலலாம் நல்லா நீங்கள் தடவி விட்டிங்கனாக்கா அது ஃபுல்லாகவே நமக்கு முட்டையில் ஊறிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்படியே திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதாங்க கார முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. சுட சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடும்போது குழம்பே தேவையில்லைங்க இதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்